பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 22வது வசனம், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்கிறோமோ நிச்சயமாகவே தேவன் அந்த காரியங்களை நமக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதத்திலே பார்க்கும்போது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனக்கு ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விருப்பம் தேவனுடைய சித்தம் ஆயிருக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை கர்த்தர் அவர் விரும்புகிறபடி அவருடைய விருப்பத்திற்கு எதுவாக இருக்கும் போது நிச்சயமாகவே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தருவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் தந்து உங்களை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில உடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.